ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் தி கான்ஜரிங்கோட பின்புலான கதையை பற்றி பார்த்தோம். அதோட மூலக்கதையை நாங்கள் பார்த்தோம். இந்த முறையும் ஒரு யூரோப்பில் நடந்த உண்மையான ஒரு சம்பவம் தான். இது உண்மையிலேயே ஆவணப்படுத்தப்பட்ட, அதாவது உத்தியோகபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வோட பேர் தி என்ஃபீல்டு போல்டர்ஜிஸ்ட். இது சம்மந்தமாக நாங்கள் மேலதிகமாக பார்க்கலாம். இதுவும் ஒரு அமானுஷ்யமான சம்பவம் தான். வெல்கம் டு தி டார்க் லெஜர். தி என்ஃபீல்டு போல்டர்ஜிஸ்ட் லண்டனோட ஒரு மத்திய பகுதி 1977ஆம் ஆண்டு வடக்கு லண்டனில் என்ஃபீல்டு என ஒரு பகுதி. ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க குடும்பம். அவங்க ஒரு சிங்கிள் மதர், அதாவது ஒற்றை தாய். பெகி ஜான்சன் என்றது பேர். அவள் தன்னோட 4 குழந்தைகளோட ஒரு வீட்டில் வசித்து வரா. ஒரு வீடு மீன்ஸ் அவள் அந்த வீட்டுக்கு அப்போ தான் புதுசாக குடிபெயர்ந்திருக்கா. வேறொரு வீட்டில் இருந்து அவள் அந்த வேலை சம்பந்தமாக அந்த புது வீட்டுக்கு குடிபெயர்ந்திருக்கா. குடிபெயர்ந்ததோட அந்த வீட்டில் வினோதமான சம்பவங்களை அவங்க முதல் நாள்ல இருந்தே நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது அங்கே எப்படின்னா, இந்தியா போலியோ ஸ்ரீலங்கா போலியோ பெற்றோரோட குழந்தைகள் ஒன்றாக உறங்க மாட்டார்கள். அவர்கள் கொஞ்சம் தனிமைப்படுத்தி, அதாவது அவர்கள் சுதந்திரம் பாதிக்கப்படக்கூடாது எப்பவுமே முற்றுமுதாக கவனமாக இருப்பாங்க. அப்போ குழந்தையோட அறையில் என்ன நடக்குதுண்டா, யார் ஒருத்தர் ஒரு பீரோவை தள்ளுற சத்தம், அதாவது இரும்பால் செய்யப்பட்ட பீரோன்ற தலைக்க என்ன மாதிரி அந்த கீச் சத்தம் வருமோ அதே போல் சத்தங்கள் அடிக்கடி கேட்குது. அதே போல் மெர பீரோ அது தள்ளைக்க வர சவுண்டுகள், அந்த மாதிரியான சத்தங்கள். யாராச்சும் இரும்பு பீரோ இல்லை மெர பீரோ இல்லாட்டா சிகர்களில் நகங்களை கீறுறது போல சத்தங்கள், இப்படியான கொஞ்சம் வினோதமான சத்தங்கள் கேட்க தொடங்குது. ஆரம்பத்தில் மிஸ் பெகி வாட்சன் நினைக்கிறானுங்கண்டா, இது ஒரு குழந்தைகள் விளையாடலாம், அவங்க சாதாரணமாக சும்மா சந்தோஷமாக விளையாட வர சத்தமாக இருக்கலாம், புது வீடு தானே, அதால் சும்மா ஜாலியாக விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி பெருசாக வைக்க பண்ணல. ஒரு 2-3 நாள் இது சாதாரணமாக போய்கொண்டிருக்கு. ஆனால் ஒரு 3-4ஆம் நாளில் அவள் கொஞ்சம் வினோதமாக உணர்றா. அதாவது அந்த மெர பீரோ கிட்டத்தட்ட, இப்போ அது பழைய காலத்தில் செய்த மெர பீரோன்றதால கிட்டத்தட்ட அது 300 கிலோவுக்கு மேலே இருக்கும் அதோட வெயிட். அது மிகவும் அலங்காரமாக செய்யப்படுது. இப்போ இரும்பு பீரோ கூட தள்ளப்படுறதுக்கு பாசிபிள் இருக்குது. சின்ன பிள்ளைனால கொஞ்சம் தகரத்தால் செய்யப்பட்டதாக, கேஜ் குறைவான தகரங்களால் செய்யப்பட்ட பீரோவாக இருக்கும். ஆனால் அந்த மெர பீரோ மிகவும் கலைநயமான வேலைப்பாடுகளால் செய்யப்பட்ட மிக மிக பாரமான ஒரு பீரோ. அது சாதாரணமாக ஒரு முழுமையான, அதாவது ஒரு முழு வளர்ச்சி அடைந்த ஆண்களே கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வேணும் அதை இறக்குறதுக்கு, அதை தள்ளிடுறதுக்கு. ஆனால் இவங்களோட 4 சின்ன பிள்ளைகளும் சின்ன குழந்தைகளும் அதை சாதாரணமாக இறக்குறாங்களோன்றது அவங்களுக்கு ஒரு இதை கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போ ஒரு நாள் என்ன செய்கிறா, ஓகே ஒரு வழி இல்லாமல் இதை நான் என்னென்னு செக் பண்ணி பார்ப்போம், ஏன் இவ்வளோ சத்தம் கேட்குதுன்னு பார்ப்போம் நின்றுட்டு அந்த வீட்டுக்கு குழந்தைங்க ரூமுக்கு கிட்ட போகிறா. பார்த்தா குழந்தைகள் எல்லாம் அவர்கள் பாட்டில் அவங்க ஏற்கனவே நித்திரை ஆகிட்டாங்க. ஆனால் அந்த பீரோ தானாகவே நகர்ந்து, அதாவது இவ பார்க்குற கதவை மறைக்கிற போல நிற்குது. அவள் அதிர்ச்சி அடைந்து மயங்கி விழுகிறா. ஆனால் அண்டையோட தொடங்கி கிட்டத்தட்ட 18 மாத காலம் அவள் வாழ்க்கையில் நரக வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஆரம்பத்தில் சிறிய சிறிய தட்டுற சத்தங்கள் அப்படி கேட்டால் கூட நாட்கள் செல்ல இது பெரிய பெரிய வன்முறையாக மாற தொடங்குறது அவள் உணர்றா. அதாவது மயக்கம் தெளிந்து எழுப்பி கூட ஒரு வழி கனவாக இருக்குமோ என்ற போல் ஒரு இதில் இருந்துட்டா என்னோட எழுப்பி பார்க்க அந்த பீரோ எப்படி இருந்துச்சோ அதே இடத்துல இருந்தது. அதாவது அவள் மயங்கி விழுந்து எழும்புற நேரத்தில் அது பகலாயிட்டு. இதுக்கு பிறகும் இந்த பூமிகள் காட்டில் பறந்து வாரதா இருக்கட்டும், அதாவது தட்டுறது, இந்த கிச்சனோட, அதாவது சமையலறையில் இருக்கிற பாத்திரங்களை தூக்கி எறிகிறதா இருக்கட்டும், இப்படியான வழியில் இருக்கிற தளபாடங்களை தூக்கி போட்டு உடைக்கிறதாக இருக்கட்டும், இப்படியான ஒரு மோசமான நிகழ்வுகளை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். இந்த நேரத்தில் வேறு வழி இல்லாமல் அவள் என்ன செய்கிறா, போலீஸுக்கு, அதாவது உள்ளூர் காவல் நிலையத்துக்கு அவள் தகவல் வழங்குறா. அப்போ இவா ஒரு சிங்கிள் மதர் ப்ளஸ் அவளோட வசிக்கிறதும் 4 பொம்பளை பிள்ளைகள், அதாவது 4 பெண் பிள்ளைகள்ன்றதால காவல் நிலையத்திலேருந்து ஒரு பெண் காவலரை அனுப்புறோம். இது யதார்த்தத்துக்கு கொஞ்சம் அப்பாற்பட்ட நிகழ்வாக இருக்கிறதால ஒரு பெண் காவலரை இவனை வீட்டை போய் செக் பண்ணி பார்த்தேன், ரிப்போர்ட் பண்ண சொல்லி அனுப்பிடணும். அப்போ அந்த பெண் காவலர் வாரா. வார நேரத்தில் கூட அதே போல் அது வளமையாக நடக்கிறத போல பூமிகள் காற்றுல பறக்கிறதாகட்டும், தளபாடங்களுடையதாகட்டும், இப்படியான விஷயங்கள் நடக்குது. அப்போ அவள் அதிகாரப்பூர்வமாக அவளோட அறிக்கையில் எழுதுகிறா, நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு நாட்காலி தரையிலிருந்து சுமார் 4 அடி தூரம் வரை உயர்ந்து மூன்று விழுந்தது என்று. இது ஒரு நாட்டோட அந்த பிராந்திய காவல்துறையால் பதியப்பட்ட உண்மையான
ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணப்பதிவு. இதே நேரத்தில் மிஸ் பெகி கோன்சன் அவளோட 11 வயது சிறுமி, அதாவது 11 வயது மகள் மிஸ் ஜெனட், அவள் வந்து தூக்கத்தில், அதாவது இந்த செய்தி வந்து பரவுது, அப்போ பத்திரிகையாளர்கள், அதாவது போலீஸ் ரிப்போர்ட் பரவுது, அது உள்ளூர் நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆகுது. அப்போ வந்து பத்திரிகையாளர்கள் அவங்கள வந்து புகைப்படம் எடுக்கவோ அவங்ககிட்ட பேட்டி எடுக்கிறதுக்கோ முயற்சி பண்ணுறாங்க. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நாள், அதாவது ஒரு பின்னிரம், ஒரு 6 மணிக்கு பிந்திய மாலை பொழுதில் 11 வயது சிறுமி, நான் ஏற்கனவே சொன்னது போல் மிஸ் ஜெனட், இவங்க வந்து காட்டில் மிதப்பதை, அதாவது இந்த லெவிட்டேஷன் சொல்லுவாங்க, அது அந்தரத்தில் மிதக்கிறது, இதை வந்து பத்திரிகையாளர்கள் புகைப்படம் எடுக்கிறாங்க. இந்த புகைப்படத்தை நீங்கள் இன்னைக்கு இணையதளத்தில் காணலாம். அப்போ ஜெனட்டோட அவங்களோட உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷ்யமோ, ஏதோ ஒரு ஆவியோ, வெளிப்படையாக சொன்ன போனால் இது ஒரு ஆவியோட, அதாவது ஒரு ஆன்மாவோட வேலையாக தான் இருக்கலாம். என்ற சாதாரணமான ஒரு மனுஷனால் காட்டில் மிதக்கவோ பறக்கவோ முடியாது. அப்போ இது வந்து ஒரு அந்நிய சக்தி ஒன்று அவங்களோட உடம்புக்குள்ளே பூந்திருக்குன்றதை அவங்களோட குடும்பம் ப்ளஸ் வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் உணர தொடங்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜெனட் என்ன செய்கிறாங்கண்டா, ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஒரு கரகரப்பான முதியவரண்ட குரலில் பேச தொடங்குறாரு. அவளது தொண்டை நாளம் அசையலை, வாய் அசையலை, உடம்புல அவள் கதைக்கிறதுக்கான எந்த ஒரு அசைவும் இல்லை. ஆனால் அவளோட அடி வயிற்றில் இருந்து ஒரு பயங்கரமான ஆணோட, அதாவது ஒரு வயதான முதியவரோட குரல் கேட்குது. என் பெயர் பில் வில்கின்ஸ். நான் இந்த வீட்டில் இருந்த ஒரு கதிரையில் அமர்ந்தபடியே, அதாவது ஒரு நாட்காலில் அமர்ந்தபடியே இரத்தப்போக்கு ஏற்பட்டு கண் பார்வை மங்கி யாருடைய உதவியும் பெற்றுக்கொள்ள முடியாமல் மிகவும் கொடுமையாக மரணமடைந்தேன். இவ்வாறு வந்து அந்த குரல் கேட்குது. ஆராய்ச்சியாளர்கள் மேரி க்ரோஸ் மற்றும் கைலியோன் விளேஃபர் இந்த சத்தங்களை வந்து பதிவு செய்கிறாங்க. அதாவது அவங்க கதைக்கிற டைமுக்கு, கதைக்கிற நேரத்துக்கு வந்து இதை பதிவு செய்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் அவங்க ஆராய்ச்சியாளர்கள்ன்றதால மிகவும் வித்தியாசமான ஒரு, எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை, அதாவது இப்படி பண்ணக்கூடாத ஒரு விஷயத்தை அவங்க முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அதாவது அந்த சிறுமியோட வாய்க்குள்ளே தண்ணியை நிரப்பி தண்ணியை விட்டு அந்த வாயை டேப் போட்டு விட்டுறாங்க. அதாவது டக் டேப்னு சொல்லப்படக்கூடிய அந்த இலகுவில் வந்து வாயை அசைக்க முடியாத வகையில் தண்ணியை டேப் போட்டு விட்டுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட அந்த முதியவரோட குரல் தெளிவாக கேட்குது. இது வந்து மனித அறிவியலுக்கு கொஞ்சம் அப்பாற்பட்ட விஷயம் ஒன்றா மாறுது. திடீரென்று இது இப்படியே போய்கொண்டிருக்குது. அப்போ அவங்களோட குடும்பமும் என்ன செய்கிறது, இது செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சு கொண்டிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு சாமியார்கிட்ட, அவங்க ஒரு சாமியார்கிட்ட அப்பாயின்மெண்ட்டும் போடுறாங்க. இப்போ அந்த 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 காலகட்டத்தில் வந்து இந்த அமானுஷங்கள், பேய்கள் வந்து சாதாரணமாக எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் பாதிரியார்களோ சாமியார்களோ, அதாவது அந்த ஒரு சாமியார்கள் வந்து டைம் இல்லாமல், அப்பாயின்மெண்ட் கொடுக்க டைம் இல்லாமல் தெரிகிற ஒரு காலகட்டம். என்னோட இது வந்து சாதாரணமாகவே அவங்க இப்போ அறிவியல் வளர்ச்சிக்கு முந்தைய காலம்ன்றதால உண்மை பொய்ன்றதை தாண்டி இது வந்து எல்லா மக்களாலேயும் ஒரு சேர நம்பப்பட்ட ஒரு நிகழ்வு என்று சொல்லலாம். அப்போ வந்து இந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்து போட்டு வெயிட் பண்ணுறாங்க அப்போ பாதிரியார்கிட்ட. ஆனால் இப்போ அவங்களுக்கு வேறு வழியும் இல்லாமல் வேறு வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன், 4 பிள்ளைகளையும் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன். அது தவிர சிங்கிள் மதர்ன்றதால வேறு வழி இல்லாமல் அவள் வேலைக்கு போகிறதால அந்த வீட்டில் தான் தொடர்ச்சியாக இருக்கிறாங்க. என்னடா அவங்களுக்கான அபாயம் வந்து மிக மிக குறைவாக இருக்குது. என்னதான் இவ்வளோ விஷயம் நடந்தாலும் அவங்களோட பிள்ளைகள் மீதோ அந்த மிஸ் ஹோட்ஸ் மீதோ எந்த ஒரு நேரடி தாக்குதல் நடைபெறாததால் அவங்க கிட்டத்தட்ட பாதுகாப்பாக இருக்கிறது போல தான் உணர்றாங்க. நாளடைவில் அது பழகினதால், கிட்டத்தட்ட 18 மாதம் அந்த வீட்டில் இருந்தால நாளடைவில் அது பழகினதால் அவங்கள வந்து நம்மளை விட்டுட்டு இருக்கிறாங்க. சரி பார்க்கலாம், அப்படியே பாதிரியாருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு தானே, வேறு தானே என்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. திடீரென ஒரு நள்ளிரவில், ஒரு நைட்டில் ஜெனட் காணாம போகிறா. அந்த 11 வயசு சிறுமி காணாம போகிறா. வீடு முழுக்க தேடுறாங்க. அதாவது எதாச்சும் அவங்க அம்மான்றதால அடிக்கடி செக் பண்ணுற பழக்கம் இருந்தது. இந்த என்னதான ஒரு தாக்குதல் நடைபெறா கூட ஒரு பயம் ஒன்று, ஒரு பதட்டம் ஒன்று இருக்கும் தானே, என்னதான் இருந்தாலும் ஒரு தாய்க்கு பிள்ளைகள் தானே. அப்போ அடிக்கடி போய் அந்த வீடு, அந்த ரூமை செக் பண்ணுற பழக்கம் இருந்தது. திடீர்னு செக் பண்ணுற டைமில் மிஸ் ஜெனட் காணாமல் போயிட்டா. அப்போ வாஷ்ரூம் போயிருப்பாவோ இல்லை பசிக்கு தண்டு எதுவும் பழங்கள் தேடி சாப்பிட போயிருப்பாவோ, கிச்சனுக்கு கண்டு வீடு முழுதும் தேடி பார்க்குறா. வேறு வழியில் அமைச்ச 3 பிள்ளைகளையும் எழுப்பி அவர்களும் சேர்ந்து தேடுகிறார்கள். ஆனால் எங்கே தேடியுமே ஜெனட் கிடைக்கல. ஆனால் அடுத்த நாள் காலையில் ஒரு இரும்பு பீரோ, நம்ம சொன்னே
கொஞ்சம் தள்ளுப்படுற பீரோண்டு அந்த பீரோவுக்கு பின்னால் ஒரு சின்ன இடுக்கு, அதாவது ஒரு பீரோன்னா அவங்களுக்கு தெரியும் அவ்வளவு இடைவெளி இருக்குமாண்டு, கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மிக, அதாவது அரை அடிக்கு மிக குறைவான இடுக்கு. அதில் வந்து இவங்க வந்து எப்படி கண்டுபிடிக்கப்படுறாங்கன்னா உடம்பு வந்து மடிக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்படுறா. மடிக்கப்பட்ட நிலை மீன்ஸ் அந்த அந்த சின்ன இடுக்கில் ஒரு மனிதர் வந்து எப்படியோ போய் இருக்கிற சாத்தியமே இல்லாத ஒரு நிலையில் வந்து அவங்க கண்டெடுக்கப்படுறாங்க. அதாவது சிவரோட ஒட்டி கண்டெடுக்கப்படுறாங்க. ஆனால் உயிரோட, அவங்க உயிரில் கீழே உயிரோட கண்டெடுக்கப்படுறாங்க, காயங்களும் கிடையாது. அப்போ அந்த இடத்துக்கு இப்படி ஒரு சிறுமியோ யாரோ, கிட்டத்தட்ட ஒரு நாய்க்குட்டி போகிறது கூட அது பாசிபிள் இல்லாதாலும் இதுக்கு போகிறது பாசிபிளே இல்லை, எந்த விதமான சாத்தியமே இல்லை. ஒரு சுவரில் இருந்து அவர் இழுத்து உள்ள தள்ளினாலே தவிர்த்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சாத்தியமே இல்லை. அவங்க வேறு வழி இல்லாமல் அந்த பீரோவை அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்து பெனட்டை வழியில் எடுக்கிறாங்க. இதில் ஒரு என்ன விஷயம்னா அந்த ஆவி, அதாவது அந்த ஆன்மா வந்து அங்கே இருக்கிற எல்லாரையுமே விடுத்து அந்த ஜெனட்டை தான் தேர்ந்தெடுக்குது. ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்குதுன்னா அந்த பில் வில்கின்ஸ் அந்த நபர் வந்து அவரோட பேர பிள்ளைகளில் மிகவும் பாசமாக இருந்திருக்காருன்றதை பிற்காலத்தில் ஆராய்ச்சிகளை அது வந்து வீட்டு பாண்டிய வரலாறுகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் வந்து அவங்களோட பில் வில்கின்ஸ் அவர் வந்து தனிமைப்படுத்தப்பட்டதால் அந்த நாட்களிலேயே அவர் இருந்து இறக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதையும் அவங்க அப்படித்தான் இறந்திருக்காருன்றதையும் உறுதிப்படுத்துகிறாங்க. அப்போ ஒருவேளை அவரோட பேர குழந்தையான ஞாபகத்தில் மிஸ் ஜெனட்டில் வந்து அவர் இறங்கியிருக்கலாம்ன்ற மாதிரியும் முடிவு பண்ணுறாங்க, அதாவது உறுதிப்படுத்துகிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு வழியாக ஒரு கட்டத்தில் ஒரு மத குருவோட உதவியோட, அதாவது அந்த பைப்பின் வந்த பிறகு அந்த மத குருவின் உதவியோட அந்த வீட்டில் இருந்த தீய சக்திகள், அது தீய சக்தி என்று சொல்லி அது என்ன இருந்தாலும் அங்கே யாரையுமே அவர் காயப்படுத்தலை, அந்த ஆன்மா வந்து அடக்கப்படுது. இப்போது ஜெனட் வந்து 2005ஆம் ஆண்டு அளவில் அவர் வந்து கிட்டத்தட்ட நல்லா வளர்ந்து விட்டார். ஒரு பெண்ணுன்னு சொல்ல முடியாத அளவு தாண்டி, பெண்ணுன்னு சொல்கிறத தாண்டி இன்னும் அதிகமாக வளர்ந்துட்டு, அந்த நேரத்தில் ஒரு கருத்து சொல்கிறா அப்படின்டா அது ஒரு பேயண்டோ நான் சொல்ல மாட்டேன், அது எங்களோட வாழ நினைச்ச ஒரு ஆற்றல், இவ்வாறு தான் அவள் வந்து அதை மென்ஷன் பண்ணுறா. லண்டன் என்ஃபீல்ட் பகுதியில் இப்போவும், அதாவது இந்த 2026ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கூட அந்த வீடு இன்னும் இருக்குது. ஆனாலும் அங்கே வசிக்கிறவர்கள் அந்த சுவர்களுக்கு பின்னால் யாரோ நடக்கிற சத்தம் கேட்குறதுன்னு கூட சொன்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ அந்த வீட்டில் யாருமே இல்லை. இவ்வளோதான் இந்த ஸ்டோரியோட சுருக்கம். இது வந்து அமானுஷம்ன்றதை தாண்டி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு முதியவரோட ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, உண்மையிலேயே ஒரு சோகமான முடிவு தான். ஓகே, இதை போல் வேறையும் பேய்கள் ஆன்மாக்கள் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்கணும்டா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தி டார்க் லெஜர்.